வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். இந்த வீடியோ வந்து உங்களோட லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். உங்களோட ஓன் அனாலிசிஸையும் எந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. இன்னைக்கு நம்ம நேற்றுக்கு வீடியோல தெளிவாக சொல்லியிருந்தோம். நிஃப்டி வந்து நேற்று வீடியோ என்ன சொல்லியிருந்தோம்னா, இன்னைக்கு பட்ஜெட் செஷன்ல ஒரு 600 பாயிண்ட் 300ல இருந்து 600 பாயிண்ட் வரைக்கும் நிஃப்டி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 600 பாயிண்ட் வரைக்கும் ஒரு ரேலிக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து ரெண்டு சைட்ல எங்க வேணா மூவ் ஆகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ அப் சைடு வந்து 26,000 வரைக்கும் கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டவுன் சைடு 24,800 வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத அன்றைக்கு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இப்ப நம்ம எதிர்பார்த்தது மாதிரியே இன்னைக்கு 600 பாயிண்ட் ரேலி பர்ஃபெக்டா வந்துருந்துச்சு. ஓகே, ஸோ நிஃப்டி நேற்றோட க்ளோசிங்கும் இன்னைக்கோட க்ளோசிங்கும் 555 பாயிண்ட் வந்து கிட்ட ரேலி கிட்ட 555 பாயிண்ட் கிட்ட ரேலி கொடுத்துருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் ரேலி கொடுத்துருக்கு. ஓகே, இது ஒரு விஷயம். அதுக்கப்புறமா நம்ம எதிர்பார்த்தது மாதிரியே 24,800 க்ளோசிங் வந்து 24,825 கரெக்டா வந்து முடிஞ்சிருக்கு. மார்க்கெட் வந்து டேலோவா 24,570 வரைக்குமே போச்சுது. ஆனா க்ளோசிங் வந்து 24,825 நம்ம கொடுத்திருந்த லெவல் கிட்ட தான் க்ளோசிங் முடிச்சிருக்கு. ஓகே, ஸோ நம்ம எதிர்பார்த்த அதை வந்து வலாட்டாலிட்டி ஒரு நல்ல ரேலி ஒரு 600 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து இன்னைக்கு பர்ஃபெக்டா நிஃப்டில அமைஞ்சிருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ நிஃப்டி வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணி 25க்கு கீழே 25,000க்கு கீழேயே க்ளோசிங் கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம நேற்றுக்கு என்ன எதிர்பார்த்தோம்? ஸோ இந்த டவுன்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். இந்த வந்துச்சுன்னா கூட என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒருவேளை இந்த டவுன் டர்ன் கீழே வந்திருந்தப்போ இது வரைக்கும் இல்லை இந்த கீழே கூட வரலாம் வந்துச்சுன்னா இதுல இருந்து ஒரு ரிவர்சல் கொடுத்து இந்த க்ளோசிங்குள்ள இந்த சப்போர்ட் இருக்குல்ல 25,050ங்கிற சப்போர்ட்டுக்கு மேல க்ளோஸ் பண்ணணும். புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஆனா இன்னைக்கு க்ளோசிங் வந்து அப்படி அமையல. க்ளோசிங் வந்து இன்னைக்கு ரிவர்சல் வந்து வரல, அப்படியே பிரேக் பண்ணது. இந்த ரேஞ்சில் இந்த கேண்டில் வந்து இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இதுல வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. 2 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். இந்த க்ளோசிங் பர்ஃபெக்டா கீழே வரைக்கும் போனா கூட பர்ஃபெக்டா க்ளோசிங் மேலேயே கொடுத்துருக்கு. பட் ஆனால் அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து இந்த லெவலில் இப்போ உடச்சிருக்கு. ஓகே, முக்கியமான சப்போர்ட் ஜோனான இந்த 25,050ங்கிற ஜோன், இந்த ஜோன் இருக்குல்ல, இதை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. 25,050ங்கிற ஜோனை பிரேக் பண்ணியிருக்கு. இதை ஒரு பிரேக் அவுட்டா இதை தொடர்ந்து கீழே வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்னையோட மொமெண்டத்தை ஒரு பட்ஜெட்டோட எஃபெக்டா தான் பார்க்க முடியும். இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது மண்டே தான் தெரியும். மண்டேவோட ட்ரேடிங் எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நமக்கு அடுத்தடுத்த ட்ரேடிங் படம் தெரிய போகுது. அப்படியே நெகட்டிவா இருந்தா கூட நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம், வீக்லி சப்போர்ட்ல வீக்லி சார்ட்ல காமிச்சிடுறேன். ஓகே, ஒன் டே வீக்லியில இந்த ஜோன் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்கிறத பார்த்துருந்தோம்ல. வீக்லியில இதான் நம்ம ஜோனா இருக்கு. இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இந்த சேனல் பேட்டர்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ப்ராப்பரா ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்துருந்தோம். அதனால நம்ம ஆல் டைம் ஹைல இருக்கும்போது நிஃப்டி 25,000 வந்துடும்ங்கிறது தெளிவாக சொல்லியிருந்தோம். அது மாதிரி வந்துருச்சு. இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாம இருக்கும் பட்சத்துல இந்த சப்போர்ட் 25,000 ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்குல்ல, இந்த சப்போர்ட் இப்படி இந்த இதுலயே சப்போர்ட் எடுத்து இப்படியே போயிட்டு இருக்கும். இங்க இருக்கும்போது இங்க வரைக்கும் வரணும்னு வந்துடுச்சு. ஸோ இந்த ரேஞ்சில இருந்து இப்படியே சைட்வைஸ் போய் இப்படி மேல வரணும். இதை பிரேக் பண்றது அந்த அளவுக்கு பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா இது ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட், ரொம்ப நாளாவே இது சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கறனால இதுல பெருசா பிரேக் அவுட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதோ சைட்வேஸ்ல போய் மேல போகணும் அப்படிங்கிறத நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனா இருந்துச்சு. ஆனா இன்னையோட பட்ஜெட் செஷன் வந்து இதை பிரேக் பண்ணி கீழே கொண்டு போயிருக்கு. ஸோ இதை ஒரு பிரேக் அவுட்டா இது வீக்லி கேண்டில் பார்க்கணும்னா இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல. இந்த வாரத்தோட கேண்டில் எப்படி முடியுதுங்கிறத பேஸ் பண்ணி தான் வீக்லியே க்ளோசிங் நடந்திருக்கா இல்லையான்னு தெரியும். ஏன்னா வீக்லி க்ளோசிங் இந்த இருக்க மேலேயே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா கீழே வெறும் வீக் மட்டும் தான் இருக்கும். க்ளோசிங் பர்ஃபெக்டாக அதுக்கு மேலே அமைஞ்சிடும். ஸோ அதனால இன்னும் இந்த சேனல் பட்டன் பிரேக் பண்ணல வீக்லி சார்ட்ல. ஓகே, அப்படிதான் எடுக்க முடியும். ஓகே, வீக் முடிகிற வரைக்கும் அக்கௌண்ட் பண்ணிக்கணும்னா அப்படி பார்க்கும்போது இன்னும் பிரேக் பண்ணல. ஓகே, ஸோ இன்னும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணிருக்கு. மண்டே எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நம்ம அதுக்கு என்ன பார்த்தோம், இந்த பிரேக் பண்ணா இங்க வரைக்கும் போகணும்னு பார்த்தோம். மந்த்லி சப்போர்ட் இங்க இருக்கு. ஓகே, 24,350ங்கிற ரேஞ்சில் மந்த்லி சப்போர்ட் இருக்கு. இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் பட்சத்தில் இது வரைக்குமே வரலாம். ஓகே, 4 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் ஆகுது. ஓகே, இப்போ இந்த ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் பட்சத்துல நிஃப்டி எங்க வரைக்கும் வரலாம், இப்படியே இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் பட்சத்துல அடுத்தடுத்த டார்கெட்டா என்ன இருக்கும்னா, இன்னையோட டேலோ 24,600 கிட்டே 25,770 டார்கெட் வந்துச்சு. 24,600 அடுத்த டார்கெட் ஆகும். அதுக்கும் கீழே 24,350ங்கிறது ஃபைனல் டார்கெட்டா இருக்கும் நிஃப்டி டவுன் சைட்ல. ஓகே, இது வரைக்குமே நிஃப்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு ரிவர்சலை கொடுக்கறதுக்கு முன்னாடி. ஓகே, இதுல டச் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராப்பரான ஒரு ரிவர்சல் இதுல இருந்து வரணும். எங்க எப்படி போகும் ரிவர்சல் முடிய வந்து மறுபடியும் 25,050 ரீடெஸ்ட் பண்ணணும்.
இப்படிதான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேக்ஸிமம். ஓகே, ஒருவேளை நாளைக்கு மண்டேயோட ஓப்பனிங் வந்து ஓப்பனிங்ல இதுக்கு மேல கீழே போகாம தொடர்ந்துங்கிறது மேல வந்தாலும், இதுக்கு மேல இல்ல இதுக்கு ரேஞ்சுக்கு மேல ஓப்பன் ஆயிட்டாலும் நம்ம வழக்கம் போல அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். இப்படி சைடுல போய் மறுபடியும் மார்க்கெட் வந்து மேல அப் ட்ரெண்ட் வரைக்கும் போகணும். ஓகே, இதுதான் இருக்கக்கூடிய 3 பாசிபிள் வேஸ். இப்போதைக்கு ஒண்ணு வந்து நிஃப்டி இந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி அப்படியே 24,300 வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறம் அதுல இருந்து ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் இந்த லெவல் டெஸ்ட் பண்றதுக்கு வரலாம். இல்ல இதே ரேஞ்சில ஓப்பன் பண்ணி இதே ரேஞ்சில நாளைக்கு ஓப்பன் பண்ணி அப்படியே இந்த ரேஞ்சை டெஸ்ட் பண்றதுக்கு வரலாம், 25,050 ரேஞ்ச. இல்ல இதுக்கு மேல கூட ஓப்பன் ஆகி தொடர்ந்து இந்த ரேஞ்சுக்குள்ள சைட்வேஸ்ல மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா இதை பிரேக் பண்ணி அப் ட்ரெண்ட் கொடுக்கலாம். இந்த 3 தான் மண்டேக்குள்ள பாசிபிலிட்டியா நான் பாக்குறேன். ஓகே, ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். இது கீழேயோ இல்லை இந்த ரேஞ்சை பிரேக் பண்ண பட்சத்துல நம்ம நம்மளோட அடுத்தது டார்கெட் டவுன் சைட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் லெவலா இந்த 24,600, அதுக்கு அடுத்த லெவலா 24,350 300 ரேஞ்ச் இருக்கும். ஓகே, நாளைக்கு ஒரு நாட்கள்ல இது டார்கெட்டா இருக்கும். ஒருவேளை இதுக்கு மேலே ஹோல்ட் பண்ணும் பட்சத்துல இதை ரீடெஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். 25,050 ரீடெஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். இதுதான் உங்களோட இமீடியட் டார்கெட்டா இருக்கும். இதை பிரேக் பண்ணும் பட்சத்துல அடுத்தடுத்த லெவல்ஸ் மேல் நோக்கி வரலாம். இதுதான் இப்போதைக்கு வை. ஓகே, வழக்கம் போல நாளைக்கு மார்க்கெட்ல லைவ் அப்டேட்டை டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.